வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி டாமினிக் மிஸ்டீரியோ லிவ் மார்கன் ஸ்டோர்லேண்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் சைக்கிளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரியா ரிப்ளே ஷோ ஆரம்பித்த உடனே மாமி இஸ் பேக், நான் மீண்டும் இந்த ஷோக்கு வந்துட்டேன். என்ன நீங்கள் எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணீங்க போல இருக்குது. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். நிறைய கரெக்ஷனை இந்த இடத்துல நான் பண்ண வேண்டியது இருக்குது. டாமினிக் மிஸ்டீரியோ நான் சேர்த்து தான் சொல்கிறேன். டாமினிக் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாத்தையுமே திருத்ததுக்காக தானே மாமி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். மாமி ஆல்வேஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ரியா ரிப்ளே பேச, டாமினிக் மிஸ்டீரியோ அந்த இடத்துக்கு மைக்கு பிடிச்சிட்டு வராரு. மாமி, மாமா, மாமு, மாமா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் லிவ் மார்கன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கல, அவள் தான் என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறா. இதனால் நமக்குள்ளே ஒரு பிரிவினை ஏற்படுது அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் மேலே எந்த விதமான தப்பும் இல்லை மாமி, நீங்கள் என் மேலே கோவிச்சுக்காதீங்க. நான் பாருங்கள், உங்களுக்காக கருப்பு ரோசாலாம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க மாமி. ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா, நீ பண்ணது எதுவுமே மறக்கலை டாம். நீ ரொம்ப மோசமான விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருந்த, எதையுமே நான் மறக்கலை மாம். நான் பேசாமல் இருந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் லீவ் தான் என் பின்னாடி சுற்றினேன். நான் கூட சுற்றவே இல்லை. ஒரு நாள் கூட இதை பற்றி ஏன் கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா டாம் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் ஷோ வராங்க. ரியா, டாம், டாம் எப்படி இருக்க? என்ன ரியா, உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் பறிச்சுட்டேன்னு சொல்கிறேன் நினைக்கிறியா? நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நீ இல்லாத டைமில் உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நான் பறிப்பேன்னு. நான் அதில் டாமினிக் மிஸ்டீரியோவை சேர்த்து சொல்லலப்பா. பட் எங்களுக்குள்ளே இப்படி ஒரு காதல் ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. உண்மையை சொல்லணும்னா இது எதிர்பாராமல் கிடச்சிது. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. டாமுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குது. இதை எதுக்கு நீ குறுக்கால இந்த மாதிரி இன்டர்ஃபியூ ஆகிட்டு இருக்கிற? அவன் என்ன கேஸ் பண்ணியிருக்கான், ஹக் பண்ணியிருக்கிறான், இது உனக்கு போதாதா? ரியா ரிப்ளே சொல்கிறாங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற முடிச்செல்லாம் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. எனக்கு தேவை உன் டைட்டில் மேட்ச்சு. சம்மர் ஸ்லாமில் உன் டைட்டிலுக்காக நான் மோத போகிறேன். நீ என் கூட மோதுறது ஒன்லி டைட்டில் மேட்ச் அப்படிங்கிறத மட்டும் நினச்சிடாத. இது சாபு யுத்தம். இந்த யுத்தத்தை விட்டு போகும்போது நீ பணமாக தான் போவ. அந்த அளவுக்கு உன்னை மரண அடித்து உன்னை சாவடிக்க போகிறேன். அப்படியே நம்ம ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா பேசிட்டு பேக் ஸ்டேஜ் போவேன். டாமினிக் மிஸ்டீரியோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. மாமி, என்னை மாறுமா, என்னை பாரு, என் மேலே எந்த விதமான தப்பும் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சண்டாலத்தி தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே போகிறாரு. ரூமை திறந்து பார்த்தா எல்லாம் லிவ் மார்கன் ஃப்ளவர்ஸாக இருக்குது. ஓஹோ, அப்போ இதுக்கு என்ன சொல்கிற? ஜாக்கெட்டு எல்லாம் லிவ் மார்கன் இங்கே போவாங்கள்ல, அவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா கதவை பூட்டிக்கிறாங்க. நீ வெளியவே கடந்து சாவட, உள்ளெல்லாம் இருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு டாமினிக்கை வெளியிலேயே போட்டு சாத்திட்டாங்க. ரியா ரிப்ளேக்கு அவ்வளோ கோபம் போல் இருக்குது டாமினிக் மிஸ்டீரியோவில். அப்புறம் டாமினிக் பார்த்தீங்கன்னா சோகத்தில் இருக்கும்போது இந்த பக்கம் ரியா ரிப்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய மாற்றம் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்லிட்டோதுக்கு நம்ம கூடயே சுற்றிட்டு இருக்கான். அவன் எதுக்காக ஜட்ஜ்மெண்ட்டே கூட இருக்கிறான். இதெல்லாம் நீ பார்க்கலையா டேமின்னு சொல்லும்போது, நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு ரியா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வர்றாரு. ரியா, இந்த மாதிரி நடந்ததை நான் சில வாரங்களாகவே உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சில வாரங்களாக சொல்ல நினைக்கிறியா? என்கிட்ட நான் 3 மாதமாக டபிள்யூபிள்யூவில் இந்த 3 மாதமாக உனக்கு சொல்ல தோணாது, இப்போ சொல்ல தோணணும்னு சொல்கிறியா? எல்லாமே பொய் டாம். நீ ஃபுல் அண்ட் ஃபுல் பொய் தான் சொல்கிற. என்னால் நம்ப முடியலைன்னாலும் நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போது அந்த இடத்துல கார்லிட்டோ இருக்கார்ல, அவர் இதை கேட்டுட்டு இருந்தாருக்காரு போல இருக்குது. கவலைப்படாத மச்சி, மாமி கொஞ்சம் கோவமாக இருக்காங்க, கூடிய சீக்கிரம் கூலாயிடுவாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு டாமினிக் மிஸ்டீரியோவை கூல் பண்ணுறாப்புல.